அன்பார்ந்த துலாம் ராசிக்காரர்களே, ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் பாதையவே மாற்றக்கூடிய நேரம் இது. அவசரமாக எடுக்கும் முடிவு பிரச்சனைகளையும், நிதானமான முடிவு வெற்றிகளையும் தரலாம். புதிய மனிதர்களிடம் பண விஷயத்தில் அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள். விரைவில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது துலாம் ராசி என்பது சமநிலை, நியாயம், அழகு, உறவு, சிந்தனை, பேச்சுத்திறன் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான ராசியாக பார்க்கப்படுகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே கோணத்தில் பார்த்துவிட்டு முடிவு செய்து விடாமல் அதில் இருக்கும் நல்லது, கெட்டது, சாதகம், பாதகம் என்று பல கோணங்களில் சிந்தித்து பார்ப்பார்கள். மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். தாங்கள் பேசும் ஒரு வார்த்தை மற்றவரை எப்படி பாதிக்கும் என்பதையும் யோசித்து பேசுவார்கள். இதனால் பல இடங்களில் அனைவராலும் விரும்பப்படும் நபர்களாக மாறுவார்கள். வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் இருக்கும். ஆனால் அந்த வெற்றிகளை யாரையும் மிதித்து அல்லது காயப்படுத்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாகவே இருக்காது. தங்களுக்குள்ளும் நன்மை கிடைக்க வேண்டும், தங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணமாக இருக்கும். ஒருவரிடம் அன்பாக பழக ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்காக பல விஷயங்களை விட்டுக் கொடுக்கும் குணமும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய நல்ல மனதை சிலர் பயன்படுத்தி கொண்டால் பின்னர் மிகவும் ஆழமாக யோசித்து வருத்தப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களை பார்த்தால் பலருக்கும் இவர்கள் எப்போதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பவர்கள் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இவர்களுடைய மனதிற்குள் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் அதை வெளியில் காட்டாமல் மனதிற்குள் வைத்து பலமுறை யோசிப்பார்கள். நான் எடுத்த முடிவு சரியா? இதை எப்படி செய்திருக்கலாமா? அவர்களுடைய மனதில் என்ன நினைப்பார்கள் என்று பல கேள்விகளை தங்களுக்குள் கேட்டுக்கொள்வார்கள். இதனால் சில நேரங்களில் முடிவெடுக்க சிறிது காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் ஒரு முடிவை முழுமையாக எடுத்துவிட்டால் அதை செயல்படுத்துவதில் மிகவும் உறுதியுடன் இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இவர்களுடைய சுயநம்பிக்கை ஆகும். தங்களை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அதிகமாக நினைத்து கொண்டிருப்பதை குறைத்து தங்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்துவிட்டால் இவர்களுடைய வாழ்க்கையின் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனால் பணம் வந்தவுடன் அதை அப்படியே வைத்து கொள்ளாமல் குடும்பம், வசதி, அழகு, தேவையான பொருட்கள் போன்றவற்றுக்காக செலவு செய்யும் எண்ணமும் இருக்கலாம். வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். நல்ல உடைகள், வீட்டு அலங்காரம், வாகனம், தொழிலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆரம்ப காலங்களில் பணம் வந்தாலும் அது பல வழிகளில் செலவாகிவிடும் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் வயது அதிகரிக்க பணத்தை நிர்வகிக்கும் அனுபவம் அதிகரிக்கும். குறிப்பாக ஒரே வருமானத்தை மட்டும் நம்பாமல் கூடுதல் வருமான வழிவகைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் உருவாகும் போது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படலாம். சிறிய அளவில் தொடங்கிய சேமிப்பு பின்னர் பெரிய தொகையாக மாறும் வாய்ப்புகள் இருக்கும். பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை தக்க வைத்துக் கொள்வது முக்கியம் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நிலையான செல்வத்தை உருவாக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுக்கென்ற அழகான வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை பொதுவாக வலுவாக இருக்கும். வெறும் வீடு என்ற எண்ணத்தை விட குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வசதியான இடம் வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணமாக இருக்கும். நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கான திட்டங்களை வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தீவிரமாக யோசிக்க தொடங்குவார்கள். சிலருக்கு குடும்பத்தின் மூலம் சொத்து தொடர்பான நன்மைகள் கிடைக்கலாம். சிலர் தங்களுடைய சொந்த உழைப்பால் சொத்துக்களை உருவாக்குவார்கள். ஒரு சொத்து வாங்குவதற்கு முன்பு பலமுறை விசாரித்து ஆவணங்களை பார்த்து நம்பகமானவர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்வதே இவர்களுடைய மிகவும் நல்லது. அவசரப்பட்டு மற்றவர்களின் வார்த்தைகளை மட்டும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது முக்கியம். சரியான திட்டமிடன் செயல்பட்டால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சொத்து சேர்க்கும் திறன் அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வேலை மட்டும் செய்து கொண்டிருக்க விரும்பாமல் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். பேச்சுத்திறன், மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன், சமரசம் செய்து வைக்கும் திறன், அழகுணர்வு, நிர்வாகத்திறன் போன்றவை இவர்களுக்கு பலமாக இருக்கலாம். விற்பனை, வணிகம், ஆலோசனை, நிர்வாகம், ஊடகம், விளம்பரம், வடிவமைப்பு, சட்டம், அழகு சார்ந்த துறைகள், பொதுமக்களுடன் தொடர்புடைய பணிகள் போன்ற பல துறைகளில் தங்களுடைய திறமையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் அனைவருடனும் நல்ல உறவை வைத்திருக்க முயற்சிகள் செய்வார்கள். ஆனால் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் தங்களுடைய உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் வேறு வாய்ப்புகளை தேட ஆரம்பிப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தால் துலாம் ராசிக்காரர்கள் மிக வேகமாக முன்னேறக்கூடியவர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் மனிதர்களை கையாளும் திறன் ஒரு முக்கியமான பலமாக இருக்கும். வாடிக்கையாளரிடம் எப்படி பேச வேண்டும், ஒருவருடைய தேவையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பொருளை எப்படி அழகாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில் இயல்பான திறமை இருக்கலாம். தனியாக எல்லாவற்றையும் செய்யாமல் நல்ல கூட்டாளிகளை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் வளர்ச்சி பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
குறிப்பாக அழகு, ஆடை, அலம்பரம், அலங்காரம், விற்பனை, ரியல் எஸ்டேட், ஆன்லைன் விற்பனை, ஆலோசனை, சேவை சார்ந்த தொழில்களில் தங்களுடைய தொடர்பு திறனை பயன்படுத்தி முன்னேற முடியும். ஆனால் கூட்டுத் தொழிலில் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவான கணக்கு வைத்திருக்க வேண்டும். நண்பர் என்பதற்காக எல்லாவற்றையும் வாய்மொழியாக விட்டுவிடாமல் ஒப்பந்தங்கள் மற்றும் கணக்குகளை முறையாக வைத்திருப்பது எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. காதலில் உண்மையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும், மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருக்கும். வெறும் வெளிப்புற அழகை மட்டும் பார்த்து உறவை தேர்ந்தெடுப்பதை விட தங்களுடன் மனதளவில் இணைந்து பயணிக்கக்கூடிய துணையை விரும்புவார்கள். காதல் வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பதால் சிறிய விஷயங்களும் பெரிய பிரச்சனையாக தோன்றலாம். திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தை சமநிலைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். துணையின் கருத்தை மதிப்பார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பதை விட சரியான நேரத்தில் பேசிவிடுவது குடும்ப உறவை மேலும் வலுப்படுத்தும். துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சமாதானத்தை விரும்புவார்கள். வீட்டில் ஒருவர் மற்றொருடன் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாமல் சமரசம் செய்ய முயற்சிகள் செய்வார்கள். குடும்பத்தின் தேவைக்காக தங்களுடைய சொந்த விருப்பங்களை பலமுறை ஒதுக்கி வைப்பார்கள். உறவினர்களுடன் நல்ல பெயர் பெற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். ஆனால் இதே நல்ல குணத்தை சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம். அதே போல துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் சில நேரங்களில் திடீரென்று வருவது போல தோன்றலாம். நீண்ட நாட்களாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் ஒரு புதிய அறிமுகம், புதிய தொழில் வாய்ப்பு, புதிய வேலை, புதிய முதலீடு அல்லது ஒரு முக்கியமான முடிவு வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடும். இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக அடையாளம் காண்பதே முக்கியம். அதிர்ஷ்டம் கதவை திறந்தாலும் அதை பயன்படுத்தும் முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது. துலாம் ராசிக்காரிடம் உள்ள மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறனும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளும் திறனும் அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக அமையும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பாதை இருக்காது. சில காலங்களில் பணம் மற்றும் தொழில் தொடர்பாக அதிக கவலை இருக்கும். பின்னர் அதே வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக கடந்த காலத்தில் செய்த உழைப்புக்கு பலன் கிடைக்க தோன்றும் காலகட்டங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயம் தாமதமாக நிறைவேறினாலும் அது கிடைத்த பிறகு அதன் மதிப்பு மிகப்பெரியதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வெற்றி கிடைக்கும் நேரம் வேறுபடும். தங்களுடைய திறமையை தொடர்ந்து வளர்த்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு சேமிப்பு, சரியான மனிதர்களுடன் இணைந்து செயல்பட்டால் எதிர்கால வாழ்க்கை மிகவும் வலுவான பாதையில் செல்லக்கூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வதை விட முதலில் தங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கலாம். நல்ல மனம் வைத்திருப்பது மிகப்பெரிய பலம். ஆனால் நல்ல மனதுடன் புத்திசாலித்தனமும் சேர வேண்டும். நம்பிக்கை வைப்பது நல்லது, ஆனால் எல்லோரிடமும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைப்பது சரியல்ல. உதவி செய்வது நல்லது, ஆனால் தங்களுடைய பொருளாதார நிலை பாதிக்கும் அளவு உதவுவது அவசியமில்லை. பொறுமை நல்லது, ஆனால் தங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து கொண்டே இருப்பதும் நல்லதல்ல. இந்த சமநிலையை துலாம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொண்டவுடன் அவர்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியும் பொருளாதார வளர்ச்சியும் குடும்ப மகிழ்ச்சியும் ஒன்றாக அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசிக்காரர்கள் மன அமைதிக்காகவும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்காகவும் தங்களுக்கு நம்பிக்கையான ஆன்மீக வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் தெய்வ வழிபாடு செய்வது, வீட்டில் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது, தேவை உள்ளவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, பெண்கள் மற்றும் முதியவர்களை மதிப்பது, சுத்தமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது போன்ற நல்ல செயல்கள் மனநிறைவை ஏற்படுத்தும். எந்த படிகாரத்தையும் பயத்தால் செய்யாமல் நம்பிக்கையுடனும் நல்ல எண்ணத்துடனும் செய்வது சிறந்தது. தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்று விரும்பும் துலாம் ராசிக்காரர்கள் படிகாரத்துடன் சேர்த்து நடைமுறை முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். நல்ல எண்ணம், சரியான திட்டம், தொடர்ச்சியான உழைப்பு, பொறுமை ஆகிய நான்கும் இணைந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் சாதாரணமாக வாழ்வதற்காக மட்டும் பிறந்தவர்கள் அல்ல. உங்களுடைய திறமை, அறிவு, மனிதர்களை புரிந்து கொள்ளும் தன்மை, அழகான சிந்தனை, சமநிலையமான அணுகுமுறை ஆகியவற்றை சரியான பாதையில் பயன்படுத்தினால் உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்க முடியும். வாழ்க்கையில் சில தடைகள் வந்தாலும் அவற்றை உங்கள் தோல்வியாக நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் வெற்றிதான் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும். கடந்த காலத்தில் உங்களை மதிக்காமல் சென்றவர்கள், உங்கள் திறமையை புரிந்து கொள்ளாமல் விட்டவர்கள், உங்களுடைய உழைப்பை குறைத்து மதிப்பிட்டவர்கள் என யாரையும் அதிகமாக சிந்திக்க வேண்டியதில்லை. உங்கள் கவனம் உங்கள் எதிர்காலத்தின் மீது இருக்க வேண்டும். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்று எடுக்கும் முடிவுகளால் மாற்ற முடியும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதி, செல்வம், சொத்து, குடும்ப மகிழ்ச்சி, தொழில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் என பல நல்ல மாற்றங்கள் உருவாகும் திறன் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் செயல்படுவதே வெற்றியின் முக்கியமான இரகசியமாக இருக்கும்.
குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களிடம் வெளியில் தெரியாத பல திறமைகள் இருக்கும். அவர்கள் தங்களுடைய திறமைகளை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அல்ல. ஒரு சூழ்நிலையை அமைதியாக கவனித்து மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். ஒருவர் பேசும் வார்த்தைகளை காட்டிலும் அவருடைய முகப்பாவனை, செயல்பாடு, நடத்தை போன்றவற்றை வைத்து அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனால் மனிதர்களுடன் பழகும் துறைகளில் இவர்களுக்கு இயல்பான முன்னிலை கிடைக்கலாம். பல நேரங்களில் தங்களுடைய திறமைக்கு தாங்களே சரியான மதிப்பை கொடுக்காமல் இருப்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய குறையாக இருக்கலாம். என்னால் முடியுமா என்று யோசிப்பதை விட ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருந்த பல திறமைகள் வெளியில் வரும். குறிப்பாக பேச்சு, எழுத்து, ஆலோசனை, விற்பனை, நிர்வாகம், கலை, படைப்பாற்றல், சமூக தொடர்பு போன்ற துறைகளில் இவர்களுடைய தனித்துவமான திறமை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடும். துலாம் ராசிக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கையில் ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருப்பதை விட பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்குவது நல்ல பலனை தரக்கூடும். ஒருவேளை மூலம் கிடைக்கும் வருமானத்துடன் கூடுதலாக சிறிய தொழில், முதலீடு, கமிஷன் சார்ந்த வேலை, ஆன்லைன் வாய்ப்பு அல்லது தங்களுடைய திறமையை பயன்படுத்தி கிடைக்கும் வருமானம் போன்ற புதிய பாதைகள் உருவாகலாம். ஆரம்பத்தில் சிறிய தொகையாக தொடங்கும் ஒரு வருமான வழியே பின்னர் முக்கியமான பொருளாதார ஆதாரமாக மாறக்கூடும். குறிப்பாக பணம் சம்பாதிப்பதற்கான புதிய யோசனை மனதில் தோன்றும் போது அதை உடனடியாக நிராகரிக்காமல் அதன் சாதக பாதங்களை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். ஒரே நாளில் மிகப்பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற அவசரத்தை விட தொடர்ந்து வளரக்கூடிய வருமான வாய்ப்பை உருவாக்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறனை விட பணத்தை திட்டமிட்டு இயக்கும் திறன் வளர்ந்தால் எதிர்காலத்தில் பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இனி நமக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் வலுவாக உருவாகலாம். வாடகை வீடு, இடமாற்றம், குடும்ப சூழ்நிலை போன்றவற்றை கடந்து தங்களுடைய வசதிக்கு ஏற்ற சொந்த வீட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் ஆழமாக பதியும். வீட்டை வாங்கும் போது வெறும் பண மதிப்பை மட்டும் பார்க்காமல் சுற்றுச்சூழல், போக்குவரத்து வசதி, எதிர்கால வளர்ச்சி, குடும்பத்திற்கு ஏற்ற சூழ்நிலை போன்றவற்றையும் கவனிப்பார்கள். சிலருக்கு சொத்து வாங்கும் முயற்சிகளில் ஆரம்பத்தில் தாமதம் அல்லது குழப்பம் இருந்தாலும் சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் போது எதிர்பார்த்ததை விட சிறந்த வாய்ப்பு கிடைக்கலாம். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வீடு, நிலம், வாகனம் போன்ற வசதிகள் அதிகரித்து நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமா என்று தாங்களே ஆச்சரியப்படக்கூடிய நிலையும் உருவாகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வசதியான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். வாகனம் வாங்கும் போதும் வெறும் பயணத்திற்காக ஒரு வாகனம் வேண்டும் என்ற எண்ணத்தை விட தங்களுக்கு பிடித்த மாதிரி குடும்பத்திற்கு வசதியாக இருக்கும் வகையில் வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சில நேரங்களில் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு வாகனம் தாமதமாக கிடைத்தாலும் கிடைத்த பிறகு அதை பற்றிய மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும் போது வாழ்க்கை தரத்தையும் படிப்படியாக உயர்த்துவார்கள். ஆனால் தேவைக்கும் ஆசைக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொண்டு செலவு செய்வது மிகவும் முக்கியம். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு இது இப்போது உண்மையில் தேவையா என்று யோசிக்கும் பழக்கம் ஏற்பட்டால் சேமிப்பு பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றிகளை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயங்களில் ஒன்று முடிவெடுக்கும் வேகம். இவர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக ஆராய்வது நல்ல குணம். ஆனால் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பதால் வாய்ப்புகள் கையில் இருந்து நழுவக்கூடும். ஒரு வாய்ப்பு வந்தவுடன் உடனடியாக ஓடி செல்ல வேண்டியதில்லை. அதே நேரத்தில் முடிவில்லாமல் யோசித்து கொண்டிருக்கவும் கூடாது. தேவையான தகவல்களை சேகரித்து நம்பகமானவர்களின் கருத்தை கேட்டு தங்களுடைய மனதிற்கு சரியாக தோன்றும் முடிவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில முடிவுகள் 100% உறுதியுடன் கிடைக்காது. சில நேரங்களில் 70 அல்லது 80% தெளிவு கிடைத்தாலே முன்னேற வேண்டும். இந்த ஒரு பழக்கத்தை துலாம் ராசிக்காரர்கள் வளர்த்து கொண்டால் அவர்களுடைய முன்னேற்ற வேகம் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அனைவரும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். சிலர் இவர்களுடைய அமைதியை பலவீனம் என்று நினைக்கலாம். சிலர் நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ள முயற்சிகள் செல்லலாம். சிலர் வளர்ச்சிகளை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் இது போன்ற மனிதர்களை எதிர்த்து நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக தங்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது சிறந்தது. நீங்கள் முன்னேறும் போது சிலருடைய கருத்துக்கள் தானாக மாறிவிடும். ஒரு காலத்தில் உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் பின்னர் உங்கள் ஆலோசனை கேட்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்து அந்த பாதையில் தொடர்ந்து நடப்பதே முக்கியம். அமைதியாக முன்னேறுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக அமையும். குடும்பத்தில் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக துலாம் ராசிக்காரர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். அவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை, நல்ல சூழ்நிலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்ய வருவார்கள். சில நேரங்களில் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுவதால் தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படலாம். குழந்தைகள் தங்களுடைய பாதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரத்தையும் தேவையான வழிகாட்டுதலையும் கொடுப்பது நல்லது. குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சேமிப்பு, சொத்து மற்றும் வாழ்க்கை திட்டங்களில் கவனம் செலுத்துவார்கள். குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்ப்பதே இவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களில் ஒன்றாக இருக்கும்.
துலாம் ராசிக்காரர்களில் பலர் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பல கேள்விகளுடன் இருந்திருக்கலாம். எப்போது நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும், எப்போது பணம் நிலையாக இருக்கும், எப்போது சொந்தமாக ஏதாவது செய்ய முடியும் என்ற எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக வருவது அவை வராது என்பதற்கான அடையாளம் அல்ல. தாமதமாக கிடைக்கும் வெற்றி பல நேரங்களில் அதிகமான அனுபவத்துடனும் முதிர்ச்சியுடனும் வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். ஒரு காலத்தில் இழந்த வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக அந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையின் பாதை மாறும். இனிவரும் காலங்களில் மன அமைதியை பணத்தை விட முக்கியமாக பார்க்க தொடங்கும் ஒரு மாற்றமும் இவர்களிடம் ஏற்படலாம். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்படலாம். இதுவரை மற்றவர்களுக்காக யோசித்தவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் தீவிரமாக சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். எல்லோருக்கும் உதவினேன், இனி என்னுடைய வாழ்க்கையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அந்த எண்ணமே இவர்களுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கலாம். புதிய தொழில் தொடங்குவது, வேலையை மாற்றுவது, வருமானத்தை அதிகரிப்பது, சேமிப்பை தொடங்குவது, சொத்து வாங்குவது, நீண்ட காலமாக தள்ளி போட்ட கனவை நிறைவேற்றுவது போன்ற பல முடிவுகள் அந்த காலகட்டத்தில் உருவாகலாம். இந்த மாற்றம் வெளியிலிருந்து யாராலும் திணிக்கப்படுவது அல்ல, தங்களுக்குள்ளிருந்து உருவாகும் ஒரு வலுவான முடிவாகவே இருக்கும். அந்த முடிவை தொடர்ந்து செயல்படுத்தினால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கும். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் உங்கள் மனம். அதே நேரத்தில் அதையே சிலர் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே அன்பாக இருங்கள், ஆனால் அளவோடு இருங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள், ஆனால் விழிப்புணர்வுடன் இருங்கள். உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை அழித்து கொண்டு உதவி செய்ய வேண்டாம். பணம் சம்பாதியுங்கள், அதே நேரத்தில் சேமிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். கனவு காலங்கள், அதே நேரத்தில் அந்த கனவுக்காக தினமும் ஒரு சிறிய முயற்சியாவது செய்யுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறை கதவு மூடப்பட்டால் அதையே பார்த்து கொண்டு நிற்க வேண்டாம். உங்களுக்காக இன்னொரு கதவு திறக்கப்படலாம். துலாம் ராசியின் உண்மையான வெற்றி என்பது பணம் மட்டுமல்ல, மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார நிலைத்தன்மை, சொந்தமான அடையாளம், பிறர் மதிக்கும் நிலை, நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும் வாழ்க்கை ஆகிய அனைத்தும் ஒன்றாக கிடைப்பதுதான் உங்கள் பயணம். மெதுவாக தொடங்கினாலும் சரியான பாதையில் தொடர்ந்து நடந்தால் அதன் முடிவு மிகவும் அழகாக இருக்கக்கூடும். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான வாய்ப்புகள் அவர்கள் எதிர்பார்த்த வழியில் வராமல் முற்றிலும் எதிர்பாராத பாதையிலிருந்து வரக்கூடும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வது, பழைய நண்பர் மூலம் புதிய தொழில் வாய்ப்பு கிடைப்பது, வேலை தொடர்பாக புதிய பொறுப்பு கிடைப்பது, இதுவரை யோசிக்காத ஒரு துறையில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உருவாவது போன்ற சம்பவங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாக அமையலாம். ஆரம்பத்தில் அந்த வாய்ப்பு சிறியதாக தோன்றினாலும் அதனைத் தொடர்ந்து வளர்ந்தால் பின்னர் மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கலாம். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பழைய அனுபவங்களை வீணாக நினைக்காமல் அவற்றை எதிர்காலத்தில் பயன்படுத்த தொடங்க வேண்டும். ஒரு காலத்தில் ஏற்பட்ட தோல்வியே பின்னர் கிடைக்கும் வெற்றிக்கான அடித்தளமாக மாறலாம். எனவே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரும் புதிய மனிதர்கள், புதிய தொடர்புகள், புதிய யோசனைகள் மற்றும் புதிய வாய்ப்புகளை உடனடியாக நிராகரிக்காமல் அவற்றின் உண்மையான மதிப்பை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஆரம்பத்தில் மற்றவர்களை விட அமைதியாக செயல்படக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து செய்யும் உழைப்பை ஒரு கட்டத்தில் மேலதிகாரிகள் கவனிக்க தொடங்குவார்கள். ஒரே நாளில் மிகப்பெரிய பதவி கிடைப்பதை விட சிறிய பொறுப்புகள் தொடர்ந்து அதிகரித்து ஒரு முக்கியமான நிலைக்கு கொண்டு செல்லும் சூழ்நிலை உருவாகலாம். ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகும். இதுவரை உங்களுடன் சமமாக வேலை செய்தவர்கள் கூட பின்னர் உங்களுடைய அனுபவத்தை மதித்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பதவி உயர்வு மட்டுமில்லாமல் வேலை செய்யும் துறையில் உங்களுக்கென்று ஒரு தனி பெயர் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உடனடியாக கிடைக்கவில்லை என்பதற்காக உங்கள் உழைப்பை நிறுத்தி விடாதீர்கள். சில வெற்றிகள் தாமதமாக வந்தாலும் அவை வந்த பிறகு நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடியவர்களாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பது மட்டுமில்லாமல் பணத்தை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிக முக்கியமானதாக இருக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இதுவரை செய்த செலவுகளை பற்றி சிந்தித்து இனிமேல் திட்டமிட்டு பணத்தை நிர்வகிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறலாம். அப்போது தேவையற்ற செலவுகளை குறைத்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கும் சேமிப்பு தொடர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் பெரிய பாதுகாப்பாக மாறும். குறிப்பாக அவசர காலத்திற்கான சேமிப்பு, குடும்ப தேவைகளுக்கான சேமிப்பு, எதிர்கால சொத்து வாங்குவதற்கான சேமிப்பு என்று பணத்தை பிடித்து வைத்துக் கொள்ளும் பழக்கம் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். பிறர் காட்டும் வாழ்க்கை முறையை பார்த்து தேவையில்லாமல் செலவு செய்வதை விட எனவே எதிர்காலத்தை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே துலாம் ராசிக்காரர்களின் செல்வ வளர்ச்சிக்கு உதவும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய பெயரும் மதிப்பும் முக்கியமாக மாறக்கூடும். முன்பு சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட பின்னர் உங்களிடம் முக்கியமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம். உங்கள் கருத்துக்கு மதிப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் நபராக நீங்கள் மாறலாம். தொழிலில் உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு உதவும் அளவுக்கு வளரலாம்.
இந்த மதிப்பு வெறும் பணத்தால் கிடைப்பதில்லை, பல வருடங்களாக நீங்கள் கட்டி எழுப்பிய நம்பிக்கையால் கிடைக்கும். ஒரு வருடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நேர்மையாக நடப்பது, தேவையான இடத்தில் உதவுவது போன்ற சிறிய செயல்களே பின்னர் பெரிய மரியாதையாக திரும்பி வரலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பெயரும் நம்பிக்கையும் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக மாறக்கூடும். ஏனென்றால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை மாற்ற முடியும். தேவையற்ற குற்ற உணர்வு, வருத்தம், ஒப்பீடு ஆகியவற்றை குறைத்து தங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த தொடங்கும் போது துலாம் ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் வலுவாக மாறும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.